Today, the physics exam, இயற்பியல் 12ஆம் வகுப்புக்கான இயற்பியல் பாடத்தேர்வு நடந்து முடிந்துள்ளது. 12th physics exam has been over. So far, English and chemistry exams have been, according to the opinion of the students, somewhat tough. Now let us see first 15 into 1, 15 marks. 15 ஒரு மார்க் கேள்விகள் அவர்களுடைய எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கால்சைட் படிகத்தினுள் கால்சைட் கிரைஸ்டல் ஒளியியல் அச்சில் அசாதாரண கதிருக்கும் சாதாரண கதிருக்கும் இடையே உள்ள திசை விகிதங்களின் விகிதம். Inside the calcite crystal, along the optic axis, the ratio of velocities of extraordinary ray to ordinary ray is 2:1, 1:15, 1:2, 1:1. The correct answer is in the 1:15. மின்னோட்டமானது 0.05 செகண்ட்ஸ் நேரத்தில் +2 ஆம்பியர் மைனஸிலிருந்து -2A மாறினால் சுருளில் 8 வோல்ட்ஸ் மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. சுருளின் மின் தூண்டல் N டன். When the current changes from +2 amperes to -2 amperes in 0.05 seconds, an electromotive force of 8 volts is induced in a coil. The coefficient of cell induction of the coil is மின்காந்த அலையை உருவாக்க பயன்படுவது. Which one of them is used to produce propagating electromagnetic waves? Q மின்னூட்டமும் M நிறையும் மற்றும் R ஆரமும் கொண்ட மின்கடத்தா வளையம் ஒன்று. A non-conducting charge ring carrying a charge of Q, mass M and radius R is rotated about its axis with constant angular speed. The ratio of the magnetic moment to the angular momentum is இது ஓட்ட கட்டி வாயிலே வச்சிருக்கு அப்படின்னு கஞ்சாவோட படிக்கிற பிள்ளை 2 வீலர்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டான். அதனால வந்து ரொம்ப பயந்து வைப்பாங்க. நீங்க கத்துக்கிறீங்க, நீங்க கத்துக்கலாம்ல. கார் வாங்கிமா கல்யாணம் பண்ண ஏன் கஷ்டம் வாங்க மாட்டானே பொண்ணு வீட்டுல வேற ஒண்ணு வேணாம் காரை வாங்கி நம்ம வீட்டுல ஜாமான் இருக்கு வேணாங்க காருக்குள்ள காசை ஒண்ணு பாக்கி நாங்க போடுறோம் சொல்லி ஒரு காரை வாங்கிக்க வேண்டியதுதான். அவன் இதுக்கு தெரிவித்து வர மாட்டான். கிடைச்ச போல வெண்ணெய் எடுத்து கிடக்கு
மாமாவோட டச்ல இருப்பான் போல இருக்கு. மாமாவோட டச்ல இருப்பான் போல இருக்கு. இறால் மீன் சாப்பிட்றது ப்ரெஷருக்கு மற்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லதா இருக்க போகிறாங்க. அதில் ஏதோ ஒரு சத்து இருக்கான். யூடியூப்ல பார்த்துருக்கான். அதுக்கு முன்னாடி வெண்ட மீன் தான் கொடுத்துருப்பாங்க. எப்பவுமே விராமீன் நல்லதான் போயிடுமா, அது ஒரு சத்து இருக்கு கற்றுக்கிட்டுருக்காங்க. அது சொன்ன மாதிரி இந்த வருஷத்துக்கு 700 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு பேரை கொடுத்து. ஆமா, அதுல கொழுப்பு இருக்குமா. அதனால கெண்ட மீன் யாராவது சாப்பிடுறாங்க, விலை குறைச்சேன்னு அதுதானே பண்றாங்க. 3 கிலோ 2 கிலோன்னு. அது மீனே பாருங்க கொல கொலன்னு தானே இருக்கு. அதான் நான் ஜக்கிட்ட நினச்சிக்கிட்டு நாளைக்கு சீக்கிரம் வந்தாங்கன்னா போய் பள்ளியகிராக்க போய் பிராமன் மேட் எல்லாமே சாந்த நேரத்தில் வாங்கி அங்கேயே வெட்டுறதுக்குன்னா ஆள் கொடுத்துருக்கோம். அங்கேயே வெட்டி ஆகிட்டு அங்கே வாங்குறது வாங்கியாந்து நாளைக்கு வச்சுட்டா நாளைக்கு செய்யலாம். Higgs particle, nano particle, bulk particle, Einstein particle. டெய்லி சாயந்தரத்தில் வியாபாரம் அவங்கள நாத்திட்டு பிடிச்சி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை இருந்தா அவங்க வெட்டுறதுக்காக இருக்குமா, மற்ற நாளில் இருக்காங்க. வீட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா விலை பரவாயில்ல. 400 ரூபா 300 ரூபா தான் சொல்கிறாங்க. அதுக்கு குறைச்சி தான் சொல்கிறாங்க. பார்த்து கேட்டு வாங்கினா இந்த குறைப்பாங்க எவ்வளோ இருக்குது. நம்மளுக்கு தெரியாது. என்ன வச்சுருக்காங்க, விலை பரவாயில்ல. விலை டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மீன். ஆற்றுல பிடிக்கிறதோ நல்லா இருந்துச்சு. நீ சொல்ற ஆராய்ச்சி தான் சொல்கிறான், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் அப்படின்னு. பிராமீனை பார்த்தோன்னா அவன் நினப்பு வந்து இங்கே கிடைக்குமா, எல்லாம் பீஸ் போட்டு வச்சுருமா, எல்லாம் விலை அதிகமாக சொல்லுவாங்க. Define electric field. என்ன மீன் என்ன State Joule's law of heating. நம்ம ஊர் மீன் இருக்காங்க. அப்படியே வாங்கி வறுக்க வேண்டியதுதான். எல்லாம் ரெடிமேட். இந்த சட்டை இந்த நம்ம எடுத்தோம்ல, இந்த என்ன கூல் காட்டன் ஒன்று, இந்த விசில் காட்டன் மாதிரி எடுத்தோம்லங்க, நீங்கள் கூட வேர்க்குன்னு சொல்லி வேர்க்கவே நாங்கள் இது மாதிரியே தாங்க இருக்கு. அதுவும் இந்த இன்னைக்கு பூரா போட்டுருக்கேன். பட்டு புடவைக்கெல்லாம் இதே எடுத்துக்கலாம். இனிமேல் எல்லா கலரும் கிடைச்சா இதே எடுத்துக்கலாம். இன்னைக்கு பூரா போட்டுக்க எனக்கு வேர்வே தெரியல. இப்போ எல்லாம் டிவியெல்லாம் பாருங்க, இதான் அதே வேலை தான் இது வைக்கிது. நல்லா தான் இருக்கு. இனிமேல் அதை வாங்கிக்க வேண்டியது. பட்டு புடவைக்கு வாங்கிக்கலாம். Ways of producing induced EMF. தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. மைக்ரோ அலைகளின் ஏதேனும் 2 பயன்பாடுகள். Uses of microwaves. Focal length. What is the power? What are matter waves? Properties of cathode rays. அவங்க சாப்பிட்டுருக்காங்க. இனிமேல் தான் நான் போடணும். அவங்க ஒரு தூக்கம் எந்திரிச்சு 7 மணிக்கு கொடுக்காது. வாயை கொண்டாந்து பார்க்கறது நேரம் போட்டாச்சு. ஸ்ரீதேவி அப்போதான் வரும், மகாலட்சுமி வருவார்கள். நம்ம போட்டப்ப மயக்கம் வருதுன்னு. Write the applications of capacitors. Write the application of capacitors. மின்தேக்கிகள். ஒரு மகாலட்சுமி பார்த்தாதானே. கும்பராசிக்காரங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தாலும் அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும். அப்படி ராசி பலனில் போகிறாங்க. இந்த இடத்துல அது சொல்றாரு அப்படிங்கிறாரு. இவரை பற்றி நல்லா சொன்னா மட்டும் ஊக்குங்கிறாரு. கால்வனாமீட்டரின் மின்னோட்ட உணர்திறனை.
sensitivity of the galvanometer. விஷயமா இருக்கும், நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு கேட்கவும் நல்லா இருப்பாங்க, அவங்களும் நல்லா இருப்பாங்க. Expression for average power of AC over மாத்தி விட்டாரு a cycle. பாத்துங்க. அதுல கூட அது நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அங்க ஏற்ற முடியாது. What is critical angle? Interference and diffraction. Boolean expression of AND gate. ஏற்கனவே when light of a frequency hertz threshold frequency தொடக்க அதிர்வெண் என்ன கேக்குது பதிலுங்க டீ போடவா இப்ப என் வாயில என்ன கொடுத்துட்டு இருக்கா கோயில கல்ல கூட்டமே இல்ல 10 பேர் வச்சு கோயில் பால் வாங்கிட்டு போயிருந்தா எனக்கு அவர் ஐயர் கேட்கிறாரு பால் வாங்கிட்டீங்களாமான்னு கேட்கிறாரு பால் இருக்காமான்னு கேட்கிறாரு இந்த பக்கம் போயிருந்தா மின் இருமுனை electrostatic potential due to electric dipole மின் இருமுனை ஒளியிழை தகவல் தொடர்பு என்றால் என்ன? Fiber optic communication. ஒளியிழை fiber optic communication. Merits and demerits. மீட்டர் சமணச் சுற்றை பயன்படுத்தி தெரியாத மின்தடையை காண்பதை விளக்குக. ஒளியின் விளைவு விதிகள். Photo electric effects. மேக்ஸ்வெல் சமன்பாடுகள். Maxwell's equations in integral form. Derive the equation of deviation produced by a prism. What is fiber optic communication? அணுக்கருவின் பிணைப்பாற்றல் என்றால் என்ன? சைக்ளோட்ரான் இயங்கும் முறையை விரிவாக விளக்கவும். அல்லது தலைவிளைவு ஆக்கி அல்லது தலைவிளைவு ஆய்வு என்றால் என்ன? போலராய்டின் பயன்களை கூறுக. Explain this working of cyclotron in detail. தலைவிளைவு ஆக்கி. What are polarizer and analyzer? தலைவிளைவு ஆக்கி தலைவிளைவு ஆய்வு. Is the uses of polaroids. அணுக்கருவின் பிணைப்பாற்றல். ஹீலியம் அணுவின் அணுநிறை.
What is binding energy of a nucleus? Binding energy of 4/2 helium nucleus using the following data. Atomic mass of helium atom, mass of hydrogen atom. Write about impedance of the series RLC circuit. Find the impedance of a series, the inductive resistance, capacitive reactance respectively, and also calculate the phase angle between voltage and current. Binding energy of nucleus. அணுக்கருவின் பிழைப்பாற்றல் என்றால் என்ன? Write this expression. So some say it is easy, some say it is difficult. வழக்கமான கேள்விகள் வந்து கேட்கலன்னாங்க. பட் ஆனால் போன வருஷம் கேட்ட கேள்வியை வந்து they have avoided அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எப்பயுமே மார்ச் 25 உள்ள கேள்வியை வந்து மார்ச் 26 கேட்க மாட்டாங்க. ஆனால் வழக்கமான கேள்விகள் எதுவும் கேட்கலங்கிறாங்க. சில பேர் ஈஸிங்கிறாங்க, சில பேர் கஷ்டங்கிறாங்க. தட் இஸ் த கமெண்ட்ஸ்.